பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நாளுக்குரிய வேத வசனம் சகரியா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே பார்க்கிறோம். பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. பயப்படாதீங்க, உங்கள் கைகள் திடப்படட்டும் என்று சொல்லுவார். கைகள் திடப்படட்டும், பயப்படாதீங்க என்று இந்த நாளில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். பயப்படாத, கைகள் திடப்படட்டும். பார்த்தீங்கன்னா பதற்றம், ஒரு நடுக்கம் வந்துடும். சில நேரங்களில் சில காரியங்களை பார்க்கும் பொழுது, சில வார்த்தை கேட்கும் பொழுது அது இருதயம் அப்படியே என்ன செஞ்சிடும், ஒரு பதற்றத்துக்குள்ளே போகும்போது கை கால்கள் ஒரு பதற்றம் கொடுக்கும், ஒரு நடுக்கம் கொடுக்கும். அப்படிலாம் நம்ம உலகத்தில் பார்க்குறோம். பிரியமானவர்களே, உங்கள் கைகள் திடப்படட்டும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் கைகள் திடனாக இருந்தால் தான் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் சரியாக செவ்வையாக செய்ய முடியும். அப்போ ஒரு பயம் கலக்கம் இருதயத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா எதையுமே சரியாக செய்ய முடியாது. ஒரு நடுக்கம், ஒரு பதற்றம் இருந்து கொண்டே இருக்கும். அதை எனக்கு காலையில் கர்த்தர் சொல்லுகிறேன், பயப்படாத, உன் கைகள் திடப்படட்டும், கைகள் திடப்படட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பயப்படக்கூடாது. உங்களை நடத்துகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை அற்புதமாக நடத்துவார். உங்கள் காரியங்களை எல்லாம் சுவையாக செய்து முடிப்பார். அவர் உங்களை கைவிட மாட்டார். அதனால் பயப்படாதீங்க. நாம் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, இன்றைக்கு வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். பயப்படாதீங்க, உங்கள் கைகள் திடப்பட கடவுதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்பா, திடனற்று போன நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை திடப்படுத்தும், பலப்படுத்தும் ஆண்டவர் கரம் பிடித்து நடத்தும்படியா இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன். தேவ வல்லமை இறங்கட்டும். இந்த நாள் தேவனை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்து ஆசீர்வதித்து நடத்துங்க. சில அன்பு காய்மை துளிக்கிறோம். மீட்பு நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.